சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. திமுகவினரை பொறுத்தளவில் முப்பெரும் விழா அவர்களுக்கு முக்கியமான ஒன்று. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் கரூரில் இன்று நடைபெறும் முப்பெரும் விழா இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அது பற்றி நாம் பார்க்கலாம். வரலாற்றில் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் சில மாதங்கள் விசேஷமானதாக அமைவதுண்டு. திராவிட இயக்கத்தினரை பொறுத்த அளவில் அப்படியான ஒரு மாதம் என்றால் அது செப்டம்பர் தான். திராவிட இயக்கத்தினர் மிக முக்கியமான பல முடிவுகளை எடுத்த, முக்கியமான திட்டங்கள் அல்லது முழக்கங்களை வகுத்த, வரலாற்றில் சில முக்கியமான தொடக்கங்களை முன்னெடுத்த மாதம் என்பதோடு திராவிட இயக்கத்தின் இருபெரும் தளக்கர்த்தர்களும் ஒரு பேரு இயக்கமும் தோன்றிய மாதமும் இது. இன்றைய திராவிட இயக்கத்தின் முதல் முக்கியமான சமூக அரசியல் வெளிப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அது பிற்பாடு சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயரிடப்பட்ட மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான். 1912 அக்டோபரிலும் தொடர்ந்து நவம்பரிலும் அடுத்த பெயர்களை சூட்டிக்கொண்ட இந்த இயக்கத்தின் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது 1912 செப்டம்பரில் தான். இந்திய துணை கண்டத்தையே பிற்காலத்தில் சுழற்சி அடிப்பதாக மாறிய சமூக நீதி அரசியலுக்கு முன்மாதிரியாக அரசு பணிகளில் அனைத்து சமூகத்தினரும் ஏற்றம் பெறும் வகையில் பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும் எனும் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டுக்கான முன்னோடி அரசாணையை நீதிக்கட்சி பிறப்பித்தது 1921 செப்டம்பரில் தான். திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான செயல்பாடு தமிழை காக்கும் பணியில் அது களம் இறங்கிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை மாகாணத்தில் ஹிந்தி திணிப்பு நடவடிக்கையில் ராஜாஜி அரசு இறங்கியதை தொடர்ந்து தந்தை பெரியாரும் முன்னின்று நடத்திய முக்கியமான கூட்டம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பங்கெடுத்த கூட்டம் சென்னையில் நடந்தது. மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியும் பெரியாரும் இணைந்து நின்று தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிய இந்த கூட்டம் நடந்தது 1938 செப்டம்பரில் தான். திராவிட இயக்கத்தின் இருவரும் தலைவர்களான பெரியாரும் அண்ணாவும் பிறந்தது செப்டம்பரில் தான். பெரியாரிடமிருந்து முரண்பட்டு தீகாவில் இருந்து பிரிந்து வந்த அண்ணா திமுகவை தொடங்கியதும் செப்டம்பரில் தான். 1879 செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள். 1909 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள். 1949 செப்டம்பர் 17 திமுக பிறந்த நாள். இந்த 3 நாட்களையும் கொண்டாடும் சாக்கில் திராவிட இயக்க வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்தும் நோக்கில்தான் முப்பெரும் விழாவை 1974 அறிமுகப்படுத்தினார் திமுகவின் அரை நூற்றாண்டு தலைவரான கலைஞர் மு. கருணாநிதி. திமுக வரலாற்றை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கடத்தும் விதமாக தமிழகம் முழுக்க பேச்சு, கட்டுரை போட்டிகள், ஊர்கள் தோறும் பொதுக்கூட்டங்கள், மாநில தலைமையின் சார்பில் ஒரு நகரத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், இப்படி விரிவான ஏற்பாடுகளுடன் ஆரம்பித்தது திமுகவின் முப்பெரும் விழா மரபு. 1985 முதலாக கட்சிக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் நெடுங்காலமாக உழைத்த முன்னோடிகளின் பணிகளை அங்கீகரித்து பெருமைப்படுத்தும் விதமாக முப்பெரும் விழாவில் விருதுகளும் அறிவிக்கப்படலாயின. சவால்களை எதிர்கொள்ளும் காலகட்டங்களிலெல்லாம் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ளவும், மேலும் துடிப்போடு சமூகத்தின் முன்னே தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவும் வியூக ரீதியாக இந்த முப்பெரும் விழா கூடுகையை ஒரு வாய்ப்பாக திமுக பயன்படுத்திக் கொள்வது உண்டு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழகத்தில் இம்முறை எப்படியேனும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் எனும் இலக்கோடு அதிமுகவுடன் இணைந்து பிரம்மாண்ட கூட்டணியை அமைக்கும் உத்வேகத்தில் இருக்கிறது நாட்டை ஆளும் பாஜக. நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தாவேகாவுக்கு கூடும் கூட்டம் எல்லா தரப்பினரையும் ஆச்சரியத்தோடு பார்க்க வைத்திருக்கிறது. இத்தகு சூழலில் தமிழகத்தின் முதன்மை அரசியல் சக்தியான திமுக மேலும் வலுவாக தன்னை முன்வைப்பதற்கு இந்த முப்பெரும் விழாவை ஒரு தருணமாக உருமாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தின் 234 இடங்களில் கிட்டத்தட்ட 50 இடங்களை கொண்டிருக்கும் மேற்கு பிராந்தியம் இயல்பாகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வாக்கான இடம். 2021 தேர்தலில் தமிழகத்தின் ஏனைய எல்லா பிராந்தியங்களிலும் பெருவாரி வெற்றியை பெற்ற திமுக கூட்டணியால் இங்கே 17 தொகுதிகளைத்தான் கைப்பற்ற முடிந்தது. மாறாக 33 தொகுதிகளை வென்றது அதிமுக கூட்டணி. இந்த பலத்தை தொடர்ந்து தக்க வைக்கும் வியூகத்தை உள்ளடக்கியே இப்பகுதியைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் பதவி நோக்கி நகர்த்தியது பாஜக. இத்தகு சூழலில்
அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, திமுக பிராந்திய தலைவர் செந்தில் பாலாஜி, பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மூவரும் மறைமுக காய்களை நகர்த்தும் மேற்கு பிராந்தியத்தில் தன்னுடைய பலத்தை வெளிக்காட்டும் வகையிலேயே 2025 முப்பெரும் விழாவை கரூரில் நடத்துவதோடு பொறுப்புகளை செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைத்துள்ளார் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். அரை நூற்றாண்டாக திமுக எதிர் அதிமுக என்று சென்று கொண்டிருக்கும் தமிழக அரசியல் களத்தில் இடையில் நாங்களும் இருக்கிறோம் என்று இளைய கட்சியான தாவேகவும், கட்சியை வளர்த்தெடுக்க இதுவே தருணம் என்று பாஜகவும் இறங்கியுள்ள சூழலில் இன்றைய தினம் ஸ்டாலின் பேச்சு மிகுந்த கவனத்தோடு உற்று நோக்கப்படுகிறது. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.